ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. ஒரு மலை அடிவாரத்தில் மாசிலாமணி என்ற ஒரு முதிய சிற்பி வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு விசித்திரமான மனிதர். யாரிடமும் அதிகம் பேச மாட்டார். எப்போதும் ஒரு உளியும் சுத்தியலுமாக பாறைகளுடனேயே உரையாடி கொண்டிருப்பார். அவர் செதுக்கும் சிலைகள் உயிரோடு இருப்பது போல இருக்கும். பேசாத சிலைகளை செதுக்கும் மாசிலாமணி ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறார் என்பதுதான் அந்த ஊர் மக்களின் பெரிய கேள்வி. மாசிலாமணியிடம் ஆனந்த் என்ற ஒரு இளைஞர் சிற்பக்கலை பயில வந்தான். ஆனந்த் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு பேசுவது என்றால் மிகவும் பிடிக்கும். தான் செய்த சிறிய வேலைகளை கூட ஊர் முழுவதும் தம்பட்டம் அடித்துக் கொள்வான். தாத்தா, நான் இன்று ஒரு அழகான தாமரையை செதுக்கினேன். அதை பார்த்தீர்களா என்று ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பான். மாசில்லாமணி ஒரு புன்னகையோடு தலையை மட்டும் அசைப்பார். ஒரு நாள் ஆனந்த் கேட்டான், தாத்தா, நீங்கள் ஏன் எப்போதுமே அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்கள் திறமை பற்றி இந்த உலகிற்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் பேசினால்தானே உங்கள் சிலைகளின் மதிப்பு கூடும் என்றார். மாசில்லாமணி சொன்னார், ஆனந்த், ஒரு சிற்பி பேசினால் அவனது ஒளி பேசாது. ஒரு சிலை பேசத் தொடங்கினால் அது கல்லாக இருக்காது. உண்மையான கலை என்பது மௌனத்தில்தான் பிறக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனந்திற்கு இது ஒரு தத்துவமாக தெரிந்ததே தவிர அதன் ஆழம் புரியவில்லை. அந்த நாட்டு அரசர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அரண்மனை வாயிலில் வைக்க ஒரு பிரம்மாண்டமான அமைதி தேவதை சிலையை செதுக்க வேண்டும். யார் சிறந்த சிலை செதுக்குகிறார்களோ அவர்களுக்கு பொற்காசுகளும் அரசவை சிற்பி என்ற கௌரவமும் கிடைக்கும். ஆனந்த் மிகவும் உற்சாகமடைந்தான். தாத்தா, இதுதான் என் திறமையை நிரூபிக்க சரியான நேரம். நான் அந்த போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்றார். மாசில்லாமணியும் சம்மதித்தார். ஆனந்த் ஊர் முழுவதும் சென்று தான் எவ்வளவு பெரிய சிலையை செதுக்கப் போகிறேன் என்று கதைகள் சொல்ல தொடங்கினான். ஆனந்த் ஒரு பெரிய பாறையை தேர்ந்தெடுத்தான். அவன் செதுக்கும் போது எப்போதுமே ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்துக் கொள்வான். பார், இதோ இந்த வளைவை பார், இந்த கண்களை பார் என்று. வேலை செய்த நேரத்தை விட பேசிய நேரமே அதிகமாக இருந்தது. ஆனால் மாசில்லாமணி ஒரு பழைய குகைக்குள் சென்று தனிமையில் வேலை செய்ய தொடங்கினார். அவர் அங்கே என்ன செய்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அங்கே எந்த சத்தமும் கேட்காது. ஒளியின் மெல்லிய தட்டு சத்தம் தவிர. அவர் அந்த பாறையோடு ஒன்றாக மாறிவிட்டார். 3 மாதங்கள் கடந்தன. சிலைகளை ஒப்படைக்க வேண்டிய நாள் வந்தது. ஆனந்த் ஒரு மிகப்பெரிய சிலையை கொண்டு வந்தான். அது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் அந்த சிலையில் ஒரு பதற்றம் தெரிந்தது. அதன் முகத்தில் அமைதிக்கு பதிலாக ஏதோ ஒரு வேகம் தெரிந்தது. பிறகு மாசில்லாமணி தனது சிலையை கொண்டு வந்தார். அது ஆனந்தின் சிலையை விட சிறியதுதான். ஆனால் அந்த சிலையை பார்த்த மாத்திரத்திலேயே அங்கிருந்த அனைவரும் அப்படியே மௌனமாகி நின்றனர். அந்த சிலையின் முகத்தில் இருந்த புன்னகை பார்ப்பவர்களின் இதயத்தில் ஒரு அமைதியை தந்தது. அரசர் கேட்டார், மாசில்லாமணி, உங்கள் சிலையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. அது எங்களை பேச விடாமல் செய்கிறது. இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டார். மாசில்லாமணி மெல்ல பேசினார். அரசே, நான் அந்த சிலையை செதுக்கவில்லை. அந்த பாறையில் இருந்த தேவையற்ற பகுதிகளை மட்டும் நீக்கினேன். நான் மௌனமாக இருந்ததால் அந்த பாறை என்னிடம் பேசியது. அதற்கு என்ன உருவம் வேண்டும் என்று அதுவே சொன்னது என்றார். ஆனந்திற்கு தனது தவறு புரிந்தது. நான் புகழுக்காக செதுக்கினேன். அதனால் என் சிலையில் கர்வம் தெரிந்தது. தாத்தா அன்போடு செதுக்கினார். அதனால் அதில் அமைதி தெரிகிறது என்று உணர்ந்தான். அரசர் மாசில்லாமணிக்கு பரிசுகளை வழங்கினார். ஆனால் மாசில்லாமணி அதை வாங்கி கொண்டு மீண்டும் தனது மலையடிவாரத்திற்கே சென்றார். புகழும் பணமும் அவரை அசைக்கவில்லை. அமைதி என்பது ஒரு விருது அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்றார் அவர். இந்த கதை இன்று நமக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தி. நாம் ஒரு சிறிய காரியம் செய்தாலும் அதை உடனே ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து விளம்பரம் தேடுகிறோம். ஆனால் ஆழமான உழைப்பு எப்போதுமே அமைதியானது. உண்மையில் திறமை உள்ளவர்கள் தங்களை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள். அவர்களின் வேலை பேசும். உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்கள் வெற்றியின் சத்தம் உலகிற்கு தெரியட்டும். அதுவரை மௌனமாக உழையுங்கள். மாசில்லாமணி சிலையில் இருந்த அந்த தையல் போன்ற நுணுக்கங்களை அவர் மௌனமாக இருந்ததால்
அது சாத்தியமானது. நம் கவனத்தை சிதறடிக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் நம் படைப்பின் தரத்தை குறைத்துவிடும். உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கவனித்து பாருங்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆனால் ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் எடுக்கும் முடிவு எவ்வளவு அமைதியாகவும் சரியாகவும் இருக்கும். அதுதான் மௌனத்தின் பலன். ஆனந்த் பிறகு தனது சுபாவத்தை மாற்றிக்கொண்டான். அவன் பேசும் நேரத்தை குறைத்து கவனிக்கும் நேரத்தை அதிகமாக்கினான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவனும் ஒரு சிறந்த சிற்பியாக மாறினான். மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய நிறைவு. நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் உங்களை சுற்றி இருக்கும் இயற்கையின் ரகசியங்கள் உங்களுக்கு புரியத் தொடங்கும். ஒரு மரம் வளரும் போது சத்தம் போடுவதில்லை, ஆனால் அது விழும்போதுதான் சத்தம் போடுகிறது. ஆக்கம் என்பது அமைதியானது, அழிவுதான் சத்தமானது. நீங்கள் ஆக்குபவராக இருங்கள். உங்கள் கோபத்தின் போது மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பேசும் 1000 வார்த்தைகளை விட அந்த ஒரு நிமிட மௌனம் பல உறவுகளை காப்பாற்றும். மாசில்லா மணி செதுக்கிய அந்த சிலை இன்றும் அந்த அரண்மனை வாயிலில் இருக்கிறது. அதை பார்க்கும் எவரும் ஒரு நிமிடம் தங்களை மறந்து அமைதியாகி விடுகிறார்கள். ஒரு கலைஞனின் மௌனம் பல தலைமுறைகளுக்கு அமைதியை தந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் நாம் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறோம். என்னை தப்பாக நினைத்து விடுவார்களோ என்று பயப்படுகிறோம். ஆனால் உங்கள் மௌனமே சில நேரங்களில் மிகச்சிறந்த பதிலாக அமையும். நதி ஆழமாக இருக்கும் இடத்தில் சுத்தம் இருக்காது. அதுபோல உங்கள் அறிவும் ஆழமாக இருந்தால் உங்கள் பேச்சில் நிதானம் இருக்கும், படபடப்பு இருக்காது. ஆனந்த் ஒருமுறை கேட்டான், தாத்தா, எப்போது பேச வேண்டும்? மாசில்லாமணி சொன்னார், உன் வார்த்தைகள் மௌனத்தை விட அழகாக இருக்கும் என்றால் பேசு. இன்று முதல் உங்கள் பேச்சை குறைத்து உங்கள் செயல்களில் உங்கள் சக்தியை செலுத்துங்கள். விளம்பரங்களை விட விவேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மாசில்லாமணியின் அந்த ஒளி இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது, சிலைகளின் வடிவில். உங்கள் உழைப்பும் அப்படி ஒரு சரித்திரத்தை படைக்கட்டும். அமைதியாக இருப்போம், ஆழமாக சிந்திப்போம், அதிர்வுகளை உருவாக்குவோம். உங்கள் வாழ்க்கை ஒரு அமைதியான நதியைப் போல செழிப்பாக இருக்கட்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.